அப்பா, அம்மா உறவுக்கு அடுத்தது பெரிய உறவா பார்க்குறது தாய் மாமா உறவு தான். அப்படியாப்பட்ட அக்கா, மாமா இல்லாதப்ப தாய் மாமா அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறாங்கிறது தான் இந்த படம். இது 2025ல வந்த எ பிரதர் அண்ட் செவன் சிப்லிங். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட்டாக இருக்கும். மோக்கோங்கிறவன் சின்ன வயசுலேருந்தே அக்கா மாமா கூட தான் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. அவனையும் தான் பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு குழந்தையும் வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவனை இன்டர்வியூக்காகவும் ரெடி பண்ணுறாங்க. ஒரு டை கூட கட்ட தெரியாமல் எப்படா இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி மாமாவும் திட்டவும் செய்கிறாங்க. நீ வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, இதை விட நல்ல வேலை நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அந்த வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மாமாவும் வழி அனுப்பி வைக்கிறாரு. இன்டர்வியூக்கு போன இடத்துல அவன் ஷூவும் பிஞ்சிடுது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு புது ஷூ வாங்கி மாட்டியும் விட்றா. கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேத்துக்கும் இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனும் இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போய் அட்டன் பண்ணிட்டு இருக்குதான். கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே வந்து கூப்பிடவும் செய்றா. என்ன ஆச்சுன்னு தெரியறப்ப ஏதோ எமர்ஜென்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் போய் கேட்டா. இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுனால மாமா இறந்துட்டான்னு இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடவும் செய்கிறான். அக்காவை பார்த்தா அங்கே அழுதுட்டும் இருக்காங்க. என்னாச்சுங்கிறப்ப இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுனால மாமா இறந்துட்டார், இனிமேல் மாமா நம்ம கூட வரமாட்டாருன்னு இவனுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியாமலும் இருக்கான். ஏன்னா அக்காவுக்கு டெலிவரி டைம் வந்தனால ஏதாவது சொன்னால் பிரச்சனை யாருமே யோசிச்சுட்டு இருக்கப்பே அக்காவுக்கும் வயிறு வலி இருந்தனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாங்க. இப்போ குழந்தையும் பிறக்கிறப்ப ஆனால் அக்காவை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க. பச்சை குழந்தைய வச்சுட்டு இந்த வளர்ந்த குழந்தைகளை வச்சுட்டு நம்ம எப்படி தான் சேர போகிறோம், இந்த சின்ன வயசுலேயே நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப இந்த படத்தோட டைட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடிக்கடி குழந்தையும் அழுகுறனால அவங்களுக்கு தேவையான பாலெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைக்கிறதாகவும் இருக்குது. மற்றவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் சமைச்சு போட்டு இவனுக்கு செய்கிறதுக்கே நேரமும் போனனால இவன் வேலைக்கு போகிறதுங்கிற பற்றி யோசிக்காமலும் இருக்கான். அங்கே வந்த கேர்ள் ஃப்ரெண்டும் உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் கண்டிப்பாக நீ வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த குடும்பத்தையும் ரன் பண்ண முடியும், நம்ம ரெண்டு பேர்த்தாலையும் வாழ முடியும், அதுக்கு நீ கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே இருக்க இன்டர்வியூயும் அட்டன் பண்ண போகிறான். இன்டர்வியூ எடுக்கிறவரு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அட்டன் பண்ணுறியப்பா, எப்படிப்பா இது நடைமுறைக்கெல்லாம் சாத்தியமாகும், இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு வேலை கிடைக்காதுப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கும் அனுப்புகிறாங்க. நைட்டு கேர்ள் ஃப்ரெண்டு வீடியோ காலும் பண்ணுறா. உனக்கு அறிவு இல்லையா, இன்டர்வியூ அட்டன் பண்ண போன இடத்துல போய் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்க, எப்படி உனக்கு வேலை கிடைக்கும்னு, இந்த குழந்தைய பார்க்காம எப்படி இருக்க முடியும், இந்த குழந்தைய வளர்க்குறது என்னோட பொறுப்பு, இதுலேருந்து என்னால் கண்டிப்பாக வெளியே வர முடியாது, ஆனால் நீ என் கூட வந்து கஷ்டப்படுறதோட உன் வாழ்க்கை என்னவோ அவன் லட்சியம் என்னவோ அதை நீ பார்த்துட்டு அந்த வேலையை வாங்கிட்டு நீ சந்தோஷமா இரு, இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலான்னு உடனே அவளுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாமல் அவளும் அழுதுட்டு இருக்கா. இப்படியே காலங்கள் போது அந்த குழந்தைங்களும் வளர ஆரம்பிக்காங்க. அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இருக்க இடத்துல இவன் இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தரும் இது மாதிரி என் குழந்தை ஏசுப்பா, நான் வந்து வெளியூருக்கு போகிறேன், இந்த குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ, அதனால கொஞ்சம் காசு தரேன்னு. இல்லை சார், இந்த குழந்தைங்க நிறையாவே இருக்காங்க, அதனால இந்த குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியாது. இல்லைப்பா, எல்லா குழந்தையும் இருக்க இடத்துல என் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும், அதனால வந்து நான் கொஞ்ச நாளில் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு இவனும் காசுப்பட்டு அந்த குழந்தை இருக்கட்டும்னு அந்த குழந்தை வந்து உன் பேர் என்னமான்னு ஏசுன்னு சொல்கிறா. அந்த வீட்டில் இருக்க இன்னொருத்தனும் ஆல்ரெடி நிறையா குழந்தை இருக்குது, இதில் இந்த குழந்தைய சேர்த்துக்கிட்டு எதுக்காக பாரத்தை சுமக்கணுங்கிறப்ப அவன் கொஞ்சம் காசு தரேன்னாரு, அந்த காசை வச்சு தான் நம்ம குடும்பத்தை இப்போதைக்கு ரன் பண்ண முடியும், ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அந்த காசை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஓட்டிக்கலாங்கிறதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன்னு இவனும் ஒன்றும் பேசாமல் இருக்கான். மோக்காவும் எல்லா குழந்தைகளையும் அமைச்சிட்டு இவனும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான். இந்த திருப்பி குழந்தைய கூட்டிகிட்டு போகாமல் இவன் மட்டும் தான் தனியாகவும் போகிறான். அந்த இடத்துல அவள் கேர்ள் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறா போல. அப்போதைக்கு இவனை பார்த்தோன்னே இவனுக்கு எப்படியா இந்த வேலையை வாங்கி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர்லாம் பார்த்து கூட்டிகிட்டு இவன் நல்ல திறமையான ஆள், தயவு செஞ்சு இவனுக்கு வேலை கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறவன்னு இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறியா, அவன் யாருன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சவன், ஆனால் என்னை விட திறமைசாலின்னு ஏதோ நீ சொல்கிறதுக்காக இந்த வேலையை தரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட்டும் ஆடுறான். அப்போ தான் அவள் கேர்ள் ஃப்ரெண்டாக அவனை பார்த்து பேசவும் செய்கிறா. வீட்லேயும் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, அவங்கள ஓரளவுக்கு வளர்த்துட்டேன்னா நானும் தனியாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு. நான் உன்ட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன், அன்றைக்கி பேசுனதுக்கு மன்னிச்சிடு, அன்றைக்கி ஏதோ குழந்தைய பார்த்துக்கிற கடுப்பில் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்கிறப்ப நீ இருக்க சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கலாடா அப்படின்னு இவனும் அந்த வீட்டுக்கும் போகிறான். குண்டு பையனும் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்போ தான் வயிற்றில் செக் பண்ண டாக்டர் இவனுக்கு வயிற்றில் ஏதோ கட்டி மாதிரி இருக்குது, ஆனால் சரி பண்ணிடலாம், கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு இவன் என்னடா பண்ணுறது செலவுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். வேலைக்கு சேர்ந்தா லேப்டாப் வாங்குறதுக்காக காசு சேர்த்து வச்சிருப்பான். அந்த காசை கொடுத்துட்டு இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடுவோம், லேப்டாப்பை அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் கனவையும் போயிட்டு இப்போ அவன் வீட்டுக்கு போய் அங்கே பழைய கம்ப்யூட்டரையும் செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் கூட கரெக்டாக பவர் கூட வராமல் அடிக்கடி கிராஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு அவள் வீட்டுக்கு ஒரு லேப்டாப்பை கொண்டு வரா. அவன் பழைய கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் இந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் தூங்காமல் கூட அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவன் தூங்கவும் செய்கிறான். டேய், உனக்கு ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க, அதனால் நீ கண்டிப்பாக வேலையில் ஜாயின்
ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கியும் கொடுக்குறான். பார்த்தா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்வீட் தின்னுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப இது மாதிரி பார்த்தா அவனோட 2வது அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்தனால இன்னும் ரொம்பவே சந்தோஷமாகறான். அக்காட்டையும் இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருக்காங்கிறப்ப மாமாவும் எவ்வளோடா சம்பளம் எங்கடா போட்டிருக்காங்க அப்படின்னு காசு ரீதியாகவே கேட்குறனால அக்காவும் உங்களுக்கு புத்தி போவே போவாதுன்னு சொல்லிட்டு அக்காவும் மாமாவை திட்டவும் செய்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டும் நீ வேலைக்கு போயிட்டினா கண்டிப்பாக வெளியே தங்குற மாதிரி தான் வரும், அதுவரையும் குழந்தைய யார் பார்த்துக்குவாங்கன்னு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா உங்கள் அக்கா மாமாவே பார்த்துக்க சொல்லு, நீ வெளியே வந்து வேலை செஞ்சிங்கன்னா நிறையவே சம்பாதிக்கலாம், இதை பற்றி அவங்கள்ட்ட எப்போ பேச போகிறேன்னு எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது. பேசாமல் எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு பிக்னிக் போனோம்னா அங்கே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குன்னு எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு பிக்னிக்கும் போகிறாங்க. அங்கே தான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வந்துட்டு அந்த பொண்ணு ஏசு தானே, அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர், அவங்க அப்பா எங்கேயோ ஓடி போயிட்டான்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணை வேணா நான் வளர்த்துக்கிறேனே அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்களே பார்த்துக்குறோம், அவங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டு தான் போனாருன்னு இவங்களும் ஒன்றும் பேசாமலும் போகிறாங்க. அப்போ தான் எல்லா குழந்தைங்களும் தூங்கிட்டு நைட்டு மாமாட்டையும் பேச போகிறான். ஆமாம் இது மாதிரி எனக்கு வேலை கிடைச்ச இடத்துல வெளியே தான் தங்குற மாதிரி இருக்கும், அது வரையும் குழந்தைங்கள உங்களால் பார்த்துக்க முடியுமாங்கிறப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்ம குழந்தைங்க தானே. எனக்கு 2 கேள்வி தான்ப்பா, இந்த புதுசாக வந்த பொண்ணு எங்கேருந்து வந்தானே தெரியல, அவங்கள அந்த ஹவுஸ் கீப்பிங் அம்சம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அந்த குண்டை எங்கேருந்து வந்தானே தெரியல, யார் பெற்று போட்டாங்கன்னே தெரியல, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ நாள் வளர்த்து இருக்காங்க அப்படின்னோடனே எல்லா குழந்தைங்களும் நம்ம தான் நம்ம பார்த்துங்க, நம்ம தானே பொறுப்புன்னொன்னே இந்த விஷயத்தை எல்லாம் உள்ள குழந்தைங்க தனித்தனியாக கேட்டு ஒவ்வொருத்தங்களும் அழுவவும் செய்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இந்த பிக்னிக் வந்தாங்களோ அவ்வளோ வருத்தத்தோடு தான் இந்த பிக்னிக்கை முடிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனவங்க அந்த ஏசுங்கிற பொண்ணை அந்த ஹவுஸ் கீப்பிங்டையும் அனுப்பிச்சுடுறாங்க. இவளும் போகிறதுக்கு மனசே இல்லாமல் திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறா. இதெல்லாம் அவங்க வருத்தத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கும் சரியான நேரம் வந்தனால வெளியூருக்கும் செல்ல வேண்டியதாகவும் இருக்குது. ஆனால் அந்த சின்ன குழந்தை இவனை கட்டி பிடிச்சிட்டு விடாம இருக்குது. இவனும் வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைய அவங்க கொடுத்துட்டு அவன் வேலைக்கு போய் அங்கே தனியாக தங்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. ஆனால் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் வீட்டு ஞாபகமே எப்போதுமே இருக்கனால கேர்ள் ஃப்ரெண்டும் அப்பப்போ வந்து அவனுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கா. மாமாவும் அடிக்கடி ஃபோன் பண்ணி இது மாதிரி பருப்பு தீந்துருச்சு, அரிசி தீந்துருச்சு, குழந்தைங்களுக்கு வாங்கணும், அதனால காசு அமைச்சிடும்னு சொல்லி அடிக்கடி வாங்குறாங்க. இதனால கேர்ள் ஃப்ரெண்டு சந்தேகம் பண்ணிச்சு, உங்கள் மாமா கரெக்டாக தான் பார்த்துக்கிறாரா என்னங்கிறப்ப அதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்குவாரு, இப்போ அவர் தானே பொறுப்பில் இருக்காரு. இதெல்லாம் பார்த்த மேனேஜரும் கூப்பிட்றாரு. குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், செலவுலாம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக செலவு பண்ண சொல்லு, ஆடம்பரத்துக்காகலாம் செலவு பண்ணக்கூடாது, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குறதுக்கு மட்டும் அனுப்பு, மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து. இப்போ நம்ம நடக்க போகிற ப்ராஜெக்டை பற்றி பேசலாமான்னு சொல்லி இவங்களும் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ப்ரெசன்டேஷனும் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு தேவையான ஹோட்டலை தான் டிசைன் பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. இவன் குடும்பம் பெருசாக இருக்கனால அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அப்படி நினச்சி தான் அது எல்லாத்தையும் டிசைனும் பண்ணியிருப்பான். ஓனரும் இந்த டிசைன் என்ன கேவலமாக இருக்குது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிட்டு எப்படி நமக்கு ஈஸியாக சம்பாதிக்க முடியும்னோடனே அவன் அதுக்கான எக்ஸ்பிளைனும் கொடுக்குறான். இந்த இடத்துல ஃபேமிலி வந்து அதிகமாக வருவாங்க, அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சார் சாப்பிட யோசிப்பாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய இது பண்ணேன்னொன்னே உன் இஷ்டத்துக்குலாம் டிசைன் பண்ணினா நானா ஒத்துக்கிட்டு இதை அசர்ட் பண்ணுவேன்னு நினச்சியா, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறப்ப அவனும் அங்கே கோச்சிக்கிட்டு வெளியவும் போயிடுறான். மேனேஜரும் இது நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எதுக்காக இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப நான் என் ஃபேமிலியை நினச்சி தான் அந்த ஹோட்டலே டிசைன் பண்ணேன், அதை போய் பிடிக்கலன்னு அவர் சொல்கிறாரு, அவர் அப்படி தானே கேட்டாருன்னு நீ இந்த டிசைனு ஓகே சொல்லனா வேறு டிசைன் செஞ்சு கொடுன்னு இவனும் முடியாதுன்னு சொல்கிறான். அப்படின்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்க வேண்டியதாக இருக்குன்னு எனக்கும் இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கும் போகிறான். அங்கே பார்த்தா ஏசும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க, படிக்க போகலையான்னு கேட்குறப்ப எங்கள் ஆண்டி என்னை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அதனால் சப்போர்ட் பண்ண தான் இந்த கடையிலேயே இருக்கேன், உங்கள் வீட்லேயும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லா குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்களே அதே மாதிரிலான்னு எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறாங்களா, மாமாவுக்கு கரெக்டாக காசு அனுப்புகிறேனே, அந்த நாய் 10வது பசங்களை வேலைக்கு அனுப்பிச்சு சொல்லி கோவத்தோட வீட்டுக்கு போய் உன் புருஷன் எங்கன்னு சொல்லி கேட்குறான். அவன் பொண்டாட்டியும் அவன் இங்கேருந்து காசெல்லாம் எடுத்துன்னு ஓடி போயிட்டான்னு அந்த குழந்தையாவது இருக்கா இல்லை அதையும் விற்று நீங்கள் தின்னுட்டீங்களான்னு போய் பார்த்தா அந்த குழந்தை அங்கேயே தான் இருக்குது. அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போய் அவனும் தேடி போகிறான். கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் அந்த குண்டனும் வேலை செய்கிறான். வாடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் இந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் அங்கே வரேன்னொன்னே இவனும் மனசு தாங்காமல் அங்கேயே அவன் கூட வேலை செஞ்சுட்டு இன்னொருத்தனையும் பார்க்க போகிறான். பார்த்தா அவனும் அங்கே ஜெராக்ஸ் கடையிலையும் வேலை செஞ்சுருக்கான். நீ என்னடா வேலை செய்யுங்கப்ப உங்கள் கஷ்டத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் தான் எல்லாரும் வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு எங்கடா இருக்கானா, அவள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான்னு போனால் அந்த ஹோட்டலுக்கு போனால் நீங்கள் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்கள் கஷ்டத்தில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டே அழுதுட்டு அந்த ஹோட்டலை விட்டு ஓடி போகிறா. நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதா விரும்பல, அதனால தான் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் எங்கள் காசை நாங்கள் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தோன்னே உங்களுக்காக தான் அவ்வளோ தூரம் போய் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி வேலை செஞ்சு என் கஷ்டத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கலன்னு கேர்ள் ஃப்ரெண்டும் இவங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை நீ கொடுத்து தான் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் சம்பாதிக்கிட்டோம், நீ அதே மாதிரி வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சு எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கலான்னு அவளும் சொல்கிறா. இவனும் பதில் சொல்ல முடியாமல் அழுவவும் செய்கிறான். எங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் வரமாட்டீங்களான்னு அவங்களும் ஆறுதல் சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் ஏசையும் கூட்டிகிட்டு வந்தனால கண்டிப்பாக ஏசு நம்ம குடும்பத்தை
குடும்பத்தில் ஒரு பொண்ணு தான் சொல்லி இவங்க கடைசியில் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.